Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம சேனல்ல kongunadu ஸ்டைல்ல எப்படி சுவையான பீட்ரூட் சட்னி செய்யலாம்னு பார்க்கலாம். இது செய்யிறதுக்கு ரொம்பவே கம்மியான நேரம் தான் எடுத்துக்கும். ஆனா சுவையோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணி bell ஐகானை கண்டிப்பா click பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சட்னி செய்யிறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் முதல்ல வறுத்து எடுத்துறலாம். அதுக்கு முதல்ல ஒரு pan ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் வந்துட்டு மிளகாய் சேர்த்திக்க போகிறோம். நான் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கேன். முதல்லையே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாயை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் மீதம் இருக்க எல்லா பொருளும் போட்டு வதக்கிக்க போகிறோம். மிளகாய் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்க எல்லா பொருள் கூடையும் சேர்த்து வதக்கும்போது இது ஒரு வேளை கருகிடுச்சுன்னா அதனுடைய டேஸ்ட்டோ ஃப்ளேவரோ பார்த்தீங்கன்னா மாறிடும். அதனால தான் நம்ம முதல்ல இது தனியாக வந்துட்டு வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். இது கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு கை அளவுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்துட்டு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. இப்போ மிளகாய் வறுத்த அதே எண்ணெயில் தான் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கியிருக்கோம். அது கூடவே ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாக வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்க வேண்டாம். பாதி அளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம இதில் பீட்ரூட் வந்து சேர்த்திடலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பொடியை கட் பண்ணியிருக்க பீட்ரூட் வந்து சேர்த்திடலாம். நீங்கள் விருப்பப்படுற சைஸ்லேயே கூட பீட்ரூட் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அரைக்க போகிறது தான். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பொடியை கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கும். நான் வந்துட்டு 3 பீட்ரூட் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். இதையும் பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். இந்த பீட்ரூட்டில் கார்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலராக மாறும். அதாவது சுருண்டு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். அப்படி ஆகிடுச்சுங்க போது பீட்ரூட் வந்துட்டு குக் ஆயிடுச்சுன்ட்டு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பீட்ரூட் சாப்பிட்டா நம்மளுக்கு ரத்தம் ஊறும் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அதை தாண்டி இதில் ஏராளமான சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. நம்ம சாப்பிட்றதுனால மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர் கேருக்கும் சரி, ஸ்கின் கேருக்கும் சரி, நம்ம பீட்ரூட் ஜூஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையவே சத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்திடலாம். அது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம். அதாவது ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். நல்லா அந்த தனியாவும் கடலைப்பருப்பும் வதங்கி அந்த வாசனை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து புளி சேர்த்திருக்கோம். தனியாவும் கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே போடும்போது உங்களுக்கு அந்த கருகிடும். அதாவது கொஞ்சம் வாசனை வந்துட்டு மாறிடும். அதுக்காக தான் பீட்ரூட் வந்துட்டு பாதி குக்கானதுக்கு அப்புறமா நம்ம தனியா கடலைப்பருப்பு சேர்த்திருக்கோம். அதுக்கப்புறம் புளி சேர்த்தணும். புளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து சேர்த்திருக்கோம். பீட்ரூட் வந்து குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த தோல் எல்லாம் நல்லா சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபைனலாக தேங்காய் துருவல் வந்து 1/4 கப் சேர்த்திருக்கோம். இதை வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சுவையான சூப்பரான kongunadu ஸ்டைல் பீட்ரூட் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.